உண்மையில் அன்புள்ள சகோதரிகளை, குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னா, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனூ இலைஹா. சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொல்ல வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களை அவன் சோடிகளாக படைத்திருப்பது. ஆண் பெண் என்று சோடியாக படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அத்தாட்சி. எதற்காக சோடியாக படைத்திருக்கிறான் என்றால், திருமணத்தின் மூலம் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் சக்கீனத்தை பெற வேண்டும். சக்கீனத்தின் என்ன? அமைதி, நிம்மதி, அது கிடைக்கணும். மேலும் அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்கள் முடிக்கும்போது வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களுக்கு இடையில் மவத்தாவையும் ரஹ்மாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். மவத்தாண்டா ஒரு அஃபெக்ஷன், அதான் அன்பு. ரஹ்மாண்டா கருணை. இந்த ரெண்டும் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படும். அதனால தான் திருமணம் முடிச்சோன்னு என்ன துவா ஓதணும்? பாரக்கல்லாஹு லக் வபாரக அலைக் வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். பொண்ணுக்கு மோதணும், மாப்பிள்ளைக்கு மோதணும். பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. வபாரக அலைக், உன்மீது அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை சொரிவானாக. வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்கள் ரெண்டு பேரையும் நல்ல விதமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அப்போ திருமணம் என்பது இரண்டு உள்ளங்களினுடைய பிணைப்பு, நிம்மதிக்கான ஒரு முக்கியமான இடம். உண்மையிலேயே மனம் விட்டு நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்களோட பேசினா ஒரு 75% மேலே உள்ள ஆண்களும் பெண்களும் நிம்மதியான பதில் சொல்ல மாட்டார்கள். நம்ம எப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை. இப்போ காட்டுறது வெளி உலகத்தை கொண்ட காட்டிட்டு இருப்போம். நான் நினைப்பேன் மாஷா அல்லாஹ் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு, அவங்க நினைப்பாங்க இவர் நல்லா இருக்கிறார் குடும்ப வாழ்க்கையிலண்டு. கல்யாண வீட்டுக்கு வர காட்சியையும் அவங்களோட வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க ரெண்டு பேரும் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளையும் வைத்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? மாஷா அல்லாஹ் இந்த குடும்பம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கி நம்மளோட வீட்டில் அந்த ஹாப்பினஸ் இல்லையே என்று ஏங்கிட்டு போகிறோம். ஆனால் உண்மை என்ன? அவங்க நடித்த, நம்ம போன நேரத்தில் ஒரு விதமான நடிப்பு.